எங்களை வந்து எந்த ஒரு எவ்வளோ வேணால் ஹர்ட் பண்ணுங்க, ஆனால் எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் நாங்கள் ஹர்ட் ஆக மாட்டோம், அவ்வளோதான். இது உடஞ்சி போன காடு, இது உடஞ்சி போன கண்ணாடி. நீங்கள் என்ன பண்ணாலும் திரும்பி உடைய தான் செய்யும். அதை நாங்கள் ஒட்ட வச்சு நாங்கள் அழகை பார்த்து நாங்கள் பாதுகாத்துக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு மட்டும் ஃப்ரீடம் கொடுத்தா போதும். தேங்க்யூ. இப்போ இருக்க ஜென்ரேஷனை வந்து நம்ம மாற்ற முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் மேலே இருக்க பிம்பத்தை வந்து மாற்ற முடியாது. ஸோ இனி வளர்ந்து வர அவங்கள சிறுமைப்படுத்தாதுங்க, அவங்கள குறுக்காதீங்க, அவங்க உரிமைகளை பறிக்காதீங்கடா. எல்லாரும் யாதும் ஊரே யாவரும் கேளுர் மாதிரி எல்லாரும் வாழணும்டா, எல்லாரும் ஜாலியா வாழணும்டா, எல்லாரும் வாழணும்டா. ஓகே, எப்படி போகுது இந்த டே உங்களுக்கு? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த டே வந்து ஜூன் 29 சண்டே. அதில் வந்து ஹாப்பி ப்ரைட், எங்களுக்கு எல்ஜிபிடி ப்ரைட் நடக்குது. அந்த ப்ரைடு வந்து குறைஞ்சபட்சம் 17 வருஷமாக நடந்துக்குது. நான் ஒரு 5 வருஷமாக அதில் வந்துட்டுருக்கேன். இது எனக்கு 5வது வருஷம். எங்கள் பீப்புள்ஸ்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில பேர் சில கட்டாயத்தினால வீட்டிலே அடப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு நாள் ஹாப்பி ப்ரைடை கொண்டாடுறதுக்காக அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து எங்களுக்கு கூட மிங்கல் ஆகுறாங்க. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாயின் பண்ணனால எங்களுக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த ப்ரைடு மாரி எல்லா நாளும் எங்களுக்கு இருக்கணுன்ட்டு ஒரு ஆசை. அதுக்காக தமிழகமே எங்களுக்கு வழிவிட்டு இந்த சுதந்திரத்தை கொடுக்குமாறு நான் கேட்டுக்கிறேன் இந்த வருஷம். ஓகே, நெகட்டிவிட்டி ஹேண்டில் பண்ணுறது நெகட்டிவிட்டி தங்கிறது வந்து ரொம்ப தப்பு. அது வந்து ராங்கு நெகட்டிவிட்டி. அதனால் நெகட்டிவிட்டியை டிலீட் பண்ணிவிட்டு பாசிட்டிவிட்டி அக்செப்ட் பண்ணிவிட்டு இருக்கிற ஃபியூச்சரை என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியாக நாங்கள் இருக்கோம், அவ்வளோதான். ஓகே, உங்கள் ஹேட்டர்ஸ் சொல்ல என்ன விரும்புகிறீங்க? எங்கள் ஸ்டேட்டஸ் சொல்ல விரும்ப என்னென்னா, எங்களை வந்து எந்த ஒரு எவ்வளோ வேணால் ஹர்ட் பண்ணுங்க, ஆனால் எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் நாங்கள் ஹர்ட் ஆக மாட்டோம், அவ்வளோதான். இது உடஞ்சி போன காடு, இது உடஞ்சி போன கண்ணாடி. நீங்கள் என்ன பண்ணாலும் திரும்பி உடைய தான் செய்யும். அதை நாங்கள் ஒட்ட வச்சு நாங்கள் அழகை பார்த்து நாங்கள் பாதுகாத்துக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு மட்டும் ஃப்ரீடம் கொடுத்தா போதும். தேங்க்யூ. ஹாப்பி ப்ரைட். வணக்கம், என்னோட பேர் மித்துலா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இது 17வது வருஷம் இங்கே ப்ரைட் நடக்குது. இது இன்னைக்கு வந்து 11th இயர். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். பட் ஆனால் 5 இயர்ஸாக வர முடியல, அவுட் ஆஃப் கண்ட்ரியில் இருந்தேன். இப்போ தான் வந்தேன். ஸோ ரொம்ப எப்போவுமே பார்த்தோட இப்போ ஜனம் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த ப்ரைடில். இதே மாதிரி இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் விபாஷா. இந்த வருஷம் வந்து நான் தான் மிஸ் திருநங்கை ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ப்ரைடில் கலந்துக்கிறது வந்து நான் ஒரு 5 இயர்ஸாக கலந்துட்டுருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரைட் நடக்குது. இந்த ப்ரைடில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெகட்டிவிட்டி ஹேண்டில் பண்ணுறீங்க? நெகட்டிவிட்டி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷனை வந்து நம்ம மாற்ற முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் மேலே இருக்க பிம்பத்தை வந்து மாற்ற முடியாது. ஸோ இனி வளர்ந்து வர இளைய சமுதாயத்துக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே எஜுகேஷனில் வந்து எங்களோட பாலினத்தை பற்றி, எங்களோட செக்ஸை பற்றி எல்லாருமே வந்து புக்ஸ்லேயோ லெசன்ஸ்லேயோ புக்ஸில் வந்து எங்களை பற்றின விழிப்புணர்வு நிறைய வந்ததுன்னா வர ஜென்ரேஷன் வந்து நிறைய எங்களை பற்றி புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். ஓகே, இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி போகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி ப்ரைட். எல்லாரும் ஹாப்பியாக இருக்கோம் நாங்கள் எல்லோரும். ஸோ எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களை சார்ந்த எல்லாருமே இங்கே வரணும், எல்லாருமே ஜாலியாக இருக்கணும், நாங்கள் எல்லாம் ஹாப்பியாக இருக்கிறோன்ட்டு உங்கள் மக்கள் முன்னாடி நாங்கள் எல்லாம் இது பண்ணோம். எங்கள் இனத்தை எல்லாருமே ஏற்றுக்கணும். இத்தனை வகையான இனங்கள் இருக்கிறோம், எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும். இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் தான் இப்போ முன்னணியில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே எல்லா கம்யூனிட்டி பீப்புளுமே ஏற்றுக்கணும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதெல்லாம் வரும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க? நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. அதனால் வந்து அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து ரொம்ப கீழே போகிறதோ அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்து மேலே உயர்ந்துட்டே போவோம். எல்லாத்துலேயும் வந்து நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும், புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இதுவும் பண்ணுறவங்க பண்ணிட்டு போட்டோமே, நாங்கள் ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். சந்தோஷத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம், அவ்வளோதான். எங்களுக்குள்ள அவங்க மாற மாட்டாங்க, நாங்கள் மாறிட்டு தான் இருக்கோம், அவங்க மாற மாட்டாங்க. சொசைட்டி பார்வைக்கு நாங்கள் 2 பொருள் தான். ஒன்று கேலி பொருள், ஒன்று பேசும் பொருள். இது வரைக்கும் தான் அவங்களுடைய பார்வையே. ஒன்று எங்களை பற்றி கேலி பண்ணுவாங்க, இல்லை எங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. இது எல்லாத்தையும் மாற்றணுன்றதுக்காக தான் நாங்கள் ப்ரைட் வரோம். ஸோ இந்த ப்ரைடில் வந்து
உங்களால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியலனா கூட எங்களை பற்றி தப்பாக பேசாதீங்க, எங்கள் மேலே எந்த குற்றச்சாட்டுமே வைக்காதீங்க, எனக்கு அதுவே போதும். எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறீங்க நீங்கள்? அது பழகிடுச்சு. ஸோ நாங்கள் ட்ரான்ஸாக ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து எங்களுக்கு அடிகள், இந்த மாதிரி கேள்விகள், ஸ்கூலில் ஒதுக்கப்படுறது, ஃபேமிலியில் ஒதுக்கப்படுறது, சொசைட்டியில் ஒதுக்கப்படுறது, இந்த மாதிரி ஒதுக்கப்பட்டு அது மாறலை, பழகிடுச்சு. ஸோ அதனால் இது எதுவுமே எனக்கு புதுசாக தெரியல. எல்லாமே வழிகள் எல்லாமே பழசு தான். அது அப்படியே எங்களுக்குள்ளே அப்சர்வ் ஆகி அது அப்படியே முடிஞ்சிடுச்சு. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ஃப்ளாக் ரொம்ப ரீச் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம ஃப்ளாக் அதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. சில பேர் அதை கலாய்க்கிறாங்க, அதெல்லாம் அதுதான் நானும் சொன்னேனே, கலாய்க்கிறவங்க கலாய்ச்சிட்டு தான் இருப்பாங்க, கேலி பண்ணவங்க கேலி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அது எங்களுக்கு பழகிடுச்சு. அது வந்து அது இவங்களுக்கு சொன்னாலும் புரியாது, மாற்றிக்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி சொசைட்டி இது. இந்த மூமெண்ட் எப்படி எதிர்பார்க்குறீங்க? இந்த மூமெண்ட் வந்து சில பேர் வந்து நாங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் வச்சு கிட்டத்தட்ட 1 மாதம் பேசுவாங்களா, அந்த 1 மாதம் பேசி முடிச்சதுக்கப்புறம் எங்களை பற்றி தெரியாது. அதோட அடுத்த ப்ரைட் தான் எங்களை பற்றியே தெரியுமே. அதனால் இருக்கிற 1 டேவை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எங்களுக்கு பிடிச்சிட்ட மாதிரி வாழ்ந்துட்டு, இன்றைக்கி இந்த 1 டே யாரையும் பார்த்து ஜட்ஜ் பண்ண மாட்டோம். இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி இருக்காங்கன்னு நாங்கள் என்றைக்குமே ஜட்ஜ் பண்ணதே கிடையாது. இன்றைக்கி 1 டே மட்டும் நாங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கோம். தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்கள், இந்த டே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து எங்கள் கம்யூனிட்டியை வந்து நாங்கள் இந்த ஒரு நாளில் மட்டும்தான் வெளிப்படுத்துவோம். இந்த ஒரு நாள் ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க. பட் அதை வந்து நாங்கள் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டோம். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நாங்கள் வந்து எங்களுக்கான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் மாறிட்டு தான் இருக்கோம். ஆனால் நிறைய பேர் இன்னும் மாறாமே இருக்காங்க. ஆக்சுவலி லைஃப் எல்லாம் மாறிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக மாறும். நிறைய விஷயத்தில் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக நான் ப்ரைடுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இது. ஸோ இன்னும் வர ப்ரைடில் நான் எல்லாத்துலேயுமே கலந்துப்பேன். கண்டிப்பாக ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. ஹாப்பி ப்ரைட். விஷ் யூ எவ்ரிஒன். இப்போ ரீசெண்ட் டைமில் ஃபுல்லாக நம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோம்ல. கண்டிப்பாக. வந்து ஆமாம். அதில் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் வந்து எங்களுக்கு அதெல்லாம் வந்து அவங்க இப்போ வந்திருக்கிறாங்க. நாங்கள் சென்னையிலே இருக்கோம், சென்னையிலே வளர்றோம். பட் அவங்க வந்து இப்போ வந்தவங்களை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் சென்னையிலே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. சென்னை இது. இப்போ நான் சேலத்தில் போயிட்டு நான் சேலத்தில் என்னன்னு வச்சுக்கோ, நான் தான் ட்ரெண்டு, புரியுதுங்களா? நாங்கள் சென்னையில் இருக்கோம், அதனால் வந்து எல்லோரும் எங்களை பார்க்குறாங்க. கொஞ்சம் இதுவாக வந்தீங்கன்னா அவங்க ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ட்ரெண்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் தான். அவங்க ட்ரோல் பண்ணாதீங்க, பாவம், விட்டுருங்க அவங்கள. என்ன சொல்கிறீங்க? ஓகே, தேங்க்யூ. இந்த டே வரதுக்காக நான் ரொம்ப எவ்ரி வருஷம் நான் வந்துடுவேன். இங்கே எல்ஜிபிடி கம்யூனிட்டியோடைய ப்ரைட் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்துடுவேன். அது மாதிரி இங்கே இன்றைக்கும் வந்திருக்கேன். போன வருஷம் நாங்கள் வந்து இதேமாதிரி ப்ரைடுக்கு வந்து எங்களை அவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க. அவ்வளோ ட்ரோல் பண்ணி அவ்வளோ வந்து பேட் கமெண்ட். அதை பார்த்து நாங்கள் விழுந்துருப்பது கிடையாது. நீங்கள் பண்ணுங்க கமெண்ட், நாங்கள் வளர்ந்துட்டு தான் போவோம். இந்த டே ரொம்ப சந்தோஷமா போகுது. இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்பயுமே பார்க்கறது தான். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வந்து உடை அணிந்து பார்க்குறதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்குள்ள. ஓகே, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க பண்ணிட்டு தானே இருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க, அக்கம் பக்கம் பேசுகிறாங்க, அதை காதில் வாங்கிட்டா போகிறீங்க. இல்லை அது ஜஸ்ட் கமெண்ட், அவ்வளோ அப்படி ஸ்கிப் பண்ணி போக வேண்டியது தான். ஓகே, இப்போ ரீசெண்ட் டைம் பார்த்தீங்கன்னா தளபதி வந்து 2022-26 பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு போஸ்டிங் தரணும். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேருக்கு போஸ்டிங் கொடுத்துட்ருக்காரு. மேபி உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்காரு. இன்னும் நாங்கள் வந்து எல்லா துறையிலும் சாதிச்சு தான் இருக்கோம். இப்போவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து ஃப்ளைட் ஆக்சிடென்ட் அதெல்லாம் நடந்துச்சு. பாசிட்டிவாக எங்களுக்கு நல்லா தான் இருக்குது. எங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. எங்களுக்கு எப்படியோ எதிர்பார்க்கறது நடக்காது இல்லை. க்ளோ வித் ஃப்ளோ, நோ எக்ஸ்பெக்டேஷன், க்ளோ வித் ஃப்ளோ. வணக்கம், நான் சாஷா பேசுகிறேன். சொல்லுங்கள், எப்படி போகுது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைய நாள் எங்களோட செலிப்ரேஷன், எங்களுக்கான நாள். ப்ரைட் இஸ் செலிப்ரேஷன் ஆஃப் செக்ஷுவாலிட்டி அண்ட் ஜெண்டர் ஐடென்டிட்டி. அந்த செலிப்ரேஷனில் இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பல வருடங்கள் கடந்து வந்துட்டுருக்கோம். பல சாதனைகள் பண்ணியிருக்கோம். எங்கள் கம்யூனிட்டி பல முன்னேற்றங்களை கண்டிருக்கு. ஸோ இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம். ஏன்னா எல்ஜிபிடி பாலிசின்னு ஒன்று கொண்டு வராங்க அரசாங்கம். ஸோ அதுக்காக நாங்கள்லாம் எதிர்நோக்கி வெயிட் பண்ணிருக்கோம். எங்களுக்கு சாதகமாக எங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அந்த பாலிசியாக வரும்போது நிறைய திட்டங்கள் எங்களுக்காக வரும். நிறைய பாலிசி மூலிமா நிறைய சேஞ்சஸ் வரும்னு நம்புகிறோம். ஸோ அதை எதிர்நோக்கி தான் காத்துட்ருக்கோம்.
ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன பையனா 2009 ஃபர்ஸ்ட் பிரைட் மார்ச்ல மாஸ்க் போட்டுட்டு மூச்சு கூட காமிக்கிற தைரியம் இல்லாமல் வந்தேன்னா இன்னைக்கு ஒரு ஆக்டிவிஸ்டாக நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கு. நிறைய பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க முடியுது. நிறைய விஷயங்களை பற்றி பேச முடியுது. எங்கள் கம்யூனிட்டிக்காக பல இடங்களில் குரல் கொடுக்க முடியுது. டிரான்ஸ்ஜெண்டர் பாலிசிக்கு சவுத் இந்தியன் கன்சல்டேஷனில் நான் ஒரு மெம்பராக இருந்து என்னோட கருத்துக்கள் தெரிவிக்க முடிஞ்சுது. ஸோ அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் என் கம்யூனிட்டி மூலியமாக எனக்கு கிடைச்ச கான்ஃபிடென்ஸ். ஸோ என்னை பார்த்து இன்னும் நிறைய பேர் வராங்க, முன்னுக்கு வராங்க, நிறைய பேர் ஓப்பனாக வராங்க. அவங்க ஜெண்டர் ஐடென்டிட்டியோ அவங்க செக்ஷுவாலிட்டியோ எல்லாத்த பற்றியும் ஓப்பனாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மாற்றம் நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்த வருஷங்களையும் நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த வருஷம் மெயினாக நாங்கள் எல்ஜிபிடி பாலிசி அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப பெருமையாக கொண்டாடணும்னு வெயிட் பண்ணிருக்கோம். மிக விரைவில் அந்த பாலிசி வரும். எங்களுக்கான உரிமைகள் மீட்டெடுக்கப்படும் நம்புகிறோம். இது எங்களுக்கு பழகி போச்சு. ஆதி காலத்துலேருந்து அலி, அஜக்கு, 9 அலின்னு பல கேவலமான டெரோகேட்டரி டேர்ம்ஸோட கூப்பிட்டு பழகி போன எங்களுக்கு இன்னைக்கு திருநங்கைன்ற ஒரு வார்த்தையால் அரசாங்கம் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. ஸோ அது எங்களுக்கான செலிப்ரேஷன் மட்டும் இல்லை, லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாருக்கான ஒரு செலிப்ரேஷன். ஸோ நெகட்டிவிட்டியை இந்த பாலிசி மூலிமா நாங்கள் எதிர்கொள்ளலான்னு இருக்கோம். ஏன்னா பாலிசி வந்ததுன்னா எங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அவங்க மேலே கேஸ் போடுறதோ எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும் அந்த பாலிசி. தேங்க்யூ. Where you come from? I am from Kolkata. Okay. And I came down here to for my UG. Okay. So I'm in Chennai for almost 3 years now. This is my first Pride here. How is the day? It was really good. It's just getting started, so we still have to catch up a lot. Okay. But yeah. Enjoy your fun. Very fun. It's very fun. What is handling the negativities for your life and your career? I fortunately have not faced any negativity when it comes to my sexuality, so I'm very blessed because of that. But yeah, it's going pretty well. How is yours? Sorry? How is today? Today's been really good, but yeah, again, we still have to catch up with the crowd and everything like that, but yeah. How is handling the negative and positive? Negatives, that was a issue with my mum when I was much younger, but as I grew older, she stopped, she was pretty supportive after a while. Okay. And apart from that, it's been pretty good so far. So how is the surrounding of how do you feel that? I'm sorry? That is the surroundings, how do you feel that community peoples? Very supportive, and it's very easy to find new people who are part of the community, and it's a very good experience. But yeah, anyway, thank you so much. What's your name? I'm Raya. My name's Nathan. Nathan, thank you. It's good. Thank you. Have a good இன்னைக்கிட்டே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போகுது. இது எங்களுடைய பெருமை நாள். ப்ரைடுன்ற வார்த்தைக்கு பெருமைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இன்னொன்று சுயமரியாதைன்ற அர்த்தம் இருக்குது. இது எங்களுடைய சுயமரியாதை நாள். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடிக்யூ மக்கள்னாலே இந்த சமுதாயத்தில் அவங்கள ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு என்னமோ வந்துட்டு ஏதோ ஏலியன்ஸ் மாதிரி நடத்துகிறாங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது, அவங்க ஏதோ இது மாதிரி பெரிய தவறு செஞ்சவங்க மாதிரி எல்லாம். அதை எல்லாத்தையும் முறியடிக்கிறதுக்காக நாங்கள் ஒதுக்கப்பட்டவங்க இல்லைனா, நாங்கள் சமத்துவத்துக்காக எங்களுக்கு உரிமைக்காக போராட வந்திருக்கோம். ஹாப்பி ப்ரைட், ஹாப்பி ப்ரைட். இது எங்களோட ப்ரைடு, சுயமரியாதை நாள். ஸோ இந்த வண்ணங்கள் எவ்வளோ பலவிதமான வண்ணங்கள் இருக்கோ அது மாதிரி பலவிதமான மக்கள் இருக்கோம் நாங்கள்லாம். அந்த மாதிரி பலவிதமான மக்களும் இங்கே வந்து நாங்கள் இருக்கிறத காட்டுறதுக்கு தான் வந்திருக்கோம். பார்க்குற எல்லா மக்களுக்கும் அவங்களுடைய குறுகிய மனசு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சுயமரியாதை நாள், எங்களுடைய ஜாலியான செலிப்ரேஷன் நாள். ஸோ ஹாப்பி ப்ரைட் டு யூ ஆல். 17 வருஷமாக இது நடந்துகிட்ருக்கு. ஒரு வருஷம் கூட நிற்காம 2009 ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம், இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு. ஸோ வருஷம் வந்துட்டு க்ரௌட் அதிகமாகிட்டே இருக்கு. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா வானவில்னு சொல்லி எதிர்ப்பு அதிகமாகிட்டுருக்கு. ஆனால் அதெல்லாம் ஆன்லைனில் தான். இங்கே எங்களோட ப்ரைடை நிறுத்தணும், ப்ரைடு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி கோஷம் போடுறவங்கெல்லாம் ஆன்லைனில் தான் கோஷம் போடுறானுங்க. இந்த மாதிரி ப்ரைடில் பாம் போடணும், இவங்களெல்லாம் அழிச்சிடணும், இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் பேசுகிறானுங்க நிறைய பேர். ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னோடய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் இங்கே வாழணும், நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் நாங்களும் பிறந்திருக்கோம். நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை வாழணும், சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான்டா நாங்களும். சரியா? நீங்கள் எப்படி எங்கள் மேலே பாம் போடுவீங்க வெறும் இருக்கிறதுக்காகவே? உங்கள் மேலே பாம் போட்டால் தானே நீங்கள் போடணும். நாங்கள் சும்மா எங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நீங்கள் எதுக்கிட்ட பாம் போடுவீங்க? எங்கள் உரிமைக்காக நடக்கிறதுக்கு நீங்கள் பாம் போடுவீங்களாடா? சீ, நீங்கள்லாம் ரொம்ப கேவலமானவனுங்கடா.
உங்கள் எண்ணங்களை முதல்ல மாற்றிக்கோங்க. பி ஓப்பன் மைண்டட். பலவிதமான மக்கள், ரெயின்போ மக்கள் இருக்கும், அவங்க எல்லாரையும் நீங்கள் ஏற்றுக்கணும். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களை நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ட்ரோலுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆமாம், இந்த ஆன்லைனில் ட்ரோல் பண்ணுறவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப அவங்களுடைய எவ்வளோ கேவலமாக பேச முடியும் அந்த மாதிரி பேசுகிறானுங்க. அவங்க என்ன குடிச்சிட்டு போதையில் பேசுகிறானுங்களா என்னன்னு தெரியல. அவங்களுக்கும் குழந்தை குட்டியெல்லாம் பிறக்கும், அண்ணன் தம்பியெல்லாம் இருப்பாங்க. அவங்க ஃபேமிலிலேயே கூட எல்ஜிபிடிக்யூ மக்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்களை கேவலமாக பேசுகிற மாதிரி உங்கள் ஃபேமிலியில் எல்ஜிபிடி மக்களை பேசுகிறீங்க அப்படின்னாக்கா எங்கள் எல்ஜிபிடி ஃபேமிலிஸை ஒதுக்குற மாதிரி உங்கள் ஃபேமிலியும் ஒதுக்கப்படும். ஏன்னா எல்ஜிபிடிக்யூ மக்கள் எங்கேயோ அங்கொன்றும் இங்கொன்றும் கிடையாது. சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் சர்க்கிள்குள்ளேயே வந்துட்டு உங்கள் ஃபேமிலிஸ்குள்ளேயே எல்ஜிபிடிக்யூ மக்கள் இருப்பாங்க, உங்கள் உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்கள சிறுமைப்படுத்தாதுங்க, அவங்கள குறுக்காதீங்க, அவங்க உரிமைகளை பறிக்காதீங்கடா. எல்லாரும் யாதும் ஊரே யாவரும் கேளுற மாதிரி எல்லாரும் வாழணும்டா, எல்லாரும் ஜாலியாக வாழணும்டா, எல்லாரும் வாழணும்டா. சீ